Hello everyone. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்ட் 2 தான் இது. இதுல வந்து டிஃபரன்ஸ் between பப்ளிக் கம்பெனி அண்ட் பிரைவேட் கம்பெனிக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன மீனிங் அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்பெனியோட நேமை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டர்ல வச்சிருப்பாங்க. யார் வேணாலும் அதை பார்த்து அந்த கம்பெனியோட ஷேரை பை பண்ணிக்கலாம் அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஆனால் பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த லிஸ்ட்லயும் அவங்க நேமை காட்ட மாட்டாங்க. ஸோ யாரும் அந்த ஷேரை வந்துட்டு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 மெம்பர்ஸ், ஆனால் மேக்ஸிமம் யார் வேணாலும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 மெம்பர்ஸ் இருந்தால் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸிமம் யாருன்னா 200 தான். அதுக்கு மேலே வந்துட்டு யாரும் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் நெக்ஸ்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் சொல்லும்போது பப்ளிக் கம்பெனியோட ஷேரை வந்துட்டு யாருக்கு வேணாலும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ பப்ளிக் கம்பெனியில் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஷேராக இருக்கட்டும் இல்லை பாண்டாக இருக்கட்டும், இதை வந்து பப்ளிக் வந்துட்டு அவங்க இன்வைட் பண்ணலாம். ஆனால் பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷேரை யாருக்கும் இஷ்யூ பண்ண முடியாது. பாண்டையும் சரி, இது ரெண்டையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பப்ளிக்கு இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஷ்யூயிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டாஸ். அவங்களோட ப்ராஸ்பெக்டாஸ் வந்து பப்ளிக் கம்பெனி வந்துட்டு ஓப்பனா எல்லாருக்குமே வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் பிரைவேட் கம்பெனி வந்துட்டு அதை பிரைவேட்டாக தான் வச்சிருப்பாங்க தவிர அவங்களோட ப்ராஸ்பெக்டாஸை யாருக்கும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங். ஸோ பப்ளிக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் கம்பல்சரி ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணும். ஆனால் பிரைவேட் கம்பெனிக்கு அது ஒரு ஆப்ஷனல். அங்கே வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டிஸ்க்ளோசிங் ரிப்போர்ட். ஸோ பப்ளிக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி இல்லை ஆனுவலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே ஆகணும். ஆனால் பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது கம்பல்சரி கிடையாது. ஸோ வந்துட்டு அவங்க விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள மெம்பர்ஸ்குள்ள என்ன பண்ணாலும் அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.